அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னல் ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹி நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா. மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முலில்ல லஹு வ மை யுضللஹு ஃபலா ஹாதிய லஹு. வ அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. அம்மா பஅத். أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الناس صدقوا ربكم الذي خلقكم من نفس واحدة خلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. பெருமதிப்பிற்கும் மரியாதைக்கும் உள்ள எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹுவின் அளப்பெரும் கிருபையால் அவனுடைய தூய்மையான மார்க்கத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்ற பேராவலோடும் அவனுக்கு செலுத்த வேண்டிய கடமையான வணக்கத்தை செலுத்த வேண்டும் என்பதற்காகவும் நாம் எல்லாம் இங்கே ஒன்றாக கூடியிருக்கின்றோம். இந்த ஜும்மாவினுடைய தலைப்பாக சிறந்த தர்மம் எது என்ற தலைப்பை எனக்கு வழங்கியிருக்கிறார்கள். இந்த தலைப்பு வழங்கப்பட்டதற்கான காரணம், இன்றைய உலகில் வாழக்கூடிய எல்லா சமுதாயத்தவர்களும் தர்மத்தை செய்யக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். எல்லாம் அறிந்த நம்மளுடைய விஷயம்தான். எல்லா சமுதாயத்திலும் அந்த தர்மம் என்ற ஒரு செயல் எல்லா சமூகமும் செய்து கொண்டிருக்கிறது. அதிலும் குறிப்பாக இஸ்லாமியர்களுக்கு இது ஒரு இபாதத், ஒரு வணக்க வழிபாடாகவே நமக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. மற்ற சமுதாயத்துக்கு தர்மம் செய்வது அவர்கள் உலகத்தில் வாழுகின்ற அந்த வாழ்க்கையை, அந்த வாழ்க்கையின் தேவைக்காக தர்மம் செய்வதாக இருக்கும். ஆனால் இஸ்லாமியர்கள் செய்யக்கூடிய இந்த தர்மம் தான் இந்த உலக வாழ்க்கைக்கும் நாளை மறுமைக்கான தேவைக்கும், நாளை மறுமையிலே வெற்றி அடைவதற்குமான மறுமையிலே வெற்றியடைவதற்குமான அந்த செயல் எதுவென்றால் தர்மம் என்று இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு போதிக்கிறது. அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் இந்த இபாதத்துகளை பட்டியலிடுகிற விஷயத்தில் எவ்வாறு தொழுகைகளை பேண வேண்டும் என்று பட்டியலிட்டார்களோ அதே போன்ற தர்மத்திற்கும் அதிகமான முக்கியத்துவத்தை கொடுத்தார்கள். குர்ஆன் நெடுகிலும் நம்மளால பார்க்க முடியும். கிட்டத்தட்ட ஒரு 20-25 வசனங்களுக்கு மேலாக அல்லாஹ் இந்த தர்மத்தை குறித்து பேசிக்கொண்டே இருக்கிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையிலும் அதிகமான தர்மங்களை செய்ய வேண்டும் என்று நபிகளார் போதிக்கிறார்கள். அண்ணலம் பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முறை மக்களிடத்தில் உரை நிகழ்த்திக் கொண்டிருக்கிறார்கள். அப்போது சொல்கிறார்கள், நாளை மறுமையிலே அல்லாஹ்வை நாம் சந்திக்க இருக்கின்றோம். அப்படி சந்திக்கின்ற வேளையில் அல்லாஹுவோடு தனியாக உறவாடி நம்முடைய காரியங்களை விசாரித்து அதற்கான கூலியை வழங்குவதற்காக அல்லாஹ் நம்மோடு விசாரணையை நடத்துவான். தனியா அல்லாஹ் நம்மளும் தான் இருப்போம். அப்படி ஒரு மனிதரை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் விசாரித்து அதனுடைய முடிவாக அவனுக்கு தீர்ப்பு வழங்கக்கூடிய அந்த நேரத்தில் அவன் தனக்கு முன்பாக பார்க்கிறான், முன்னாடி இருக்கிற எல்லாமே நரகமா தெரியுது. தன்னுடைய வலதுபுறமாக திரும்பி பார்க்கிறான், அங்கேயும் நரகம். இடதுபுறமாக இப்படி முன்னும் பின்னும் வடமும் இடமும் எல்லா இடத்துலயும் நரகமா தெரியுது. நபிகள் நாயகம் இந்த சொல்லை சொல்லிட்டு கொஞ்ச நேரம் அப்படியே பேசாம நிப்பாட்டிடுறாங்க அந்த உரையை. சிறிது நேரம் கழித்து சொல்கிறார்கள், மக்களே, ஒரு பேரித்தம்பளத்தின் துண்டையேனும் தர்மம் செய்து நரகத்தில் இருந்து உங்களை தற்காத்துக் கொள்ளுங்கள். அப்ப நரகத்திலிருந்து தற்காத்துக் கொள்ள வேண்டுமே ஆனால் இந்த தர்மம் ஒரு சிறந்த செயல் என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. இன்னும் அதிகமாக சொல்வதாக இருந்தால், நாளை மறுமையில விசாரணையின் போது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நிழலில்லாத அந்த பூமியில சில மனிதர்களுக்கு நிலை தந்துருவான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒரு 7 வகையான தரப்பினருக்கு அர்ஷினுடைய நிழலில் நிற்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்கும். அந்த அரிசியினுடைய நிழலே இருக்காது. பூமி நம்முடைய தலைக்கு நேராக 1 மைல் தூரத்தில் இருக்குது.
நிழலே இல்லாத அந்த பூமியில ஒரே ஒரு நிழல் மட்டும்தான். எது? அர்ஷினுடைய அடியில அர்ஷினுடைய நிழல் மட்டும்தான் அங்க நிழலாக இருக்கும். அப்படி நிழலாக இருக்கக்கூடிய இடத்தில் அல்லாஹ் 7 வகையினர் 7 செயல்களை செய்தவர்களுக்கு அங்கே இடம் அளிக்கிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அதுல ஒருவர் யார் தெரியுமா? தன்னுடைய வலக்கையால் செய்த தர்மம் இடக்கைக்கு அறியாமல் செய்தவர். அப்படி ஒருத்தர் இருக்கிறாரு. பெருமைக்காக செய்ய மாட்டாங்க. எல்லாத்தையும் கூப்பிட்டு வச்சுக்கிட்டு 10 பேர் நிப்பாட்டிக்கிட்டு ஒருத்தருக்கு நன்கொடை கொடுக்க மாட்டாங்க. யாராவது கேட்டா இவருக்கு நான் தான் கொடுத்தேன் என்று அறிமுகப்படுத்திக் கொள்ள மாட்டார்கள். இப்படி இல்லாம யாருக்கும் தெரியாமல் மறைமுகமாக ஒரு ஊமையாக சொல்லப்பட்டதான வழக்கை கொடுப்பது இடக்கைக்கு தெரியக்கூடாது. ரெண்டும் அவ்வளவு நெருக்கத்தில் இருக்குது. அப்ப அவ்வளவு நெருக்கத்தில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு கூட தெரியாமல் அந்த தர்மத்தை செய்யக்கூடியவருக்கு நாளை மறுமையில அர்ஷுக்கு கீழாக அந்த நிலையில் இருக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தருவான். அப்ப தர்மம் அங்கேயும் நமக்கு வந்து நிக்குது. தர்மம் நம்மளை காக்கும். அதே போன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முறை சபையில அமர்ந்திருக்கிறார்கள். அப்ப ஒரு சில கூட்டங்கள் வருகிறார்கள். சில மனிதர்கள் வர்றாங்க ரசூலுல்லாஹ் பார்க்க. வந்தா அவர்களுடைய தோற்றத்தை பார்த்தால் இந்த பஞ்சத்துக்கு அடிபட்டுன்னு சொல்லுவோம்ல, அதை விட மோசமா இருக்கிறாங்க. தலைகள் எல்லாம் சீவப்படாமல், வாரப்படாமல், எண்ணெய் தேய்க்கப்படாமல் பரட்ட தலையா இருக்குது. தூசி பிடிந்த நிலையில இருக்குது. அவர்களுடைய ஆடைகள் எல்லாம் கிழிந்து வெறும் மானத்தை மறைக்கிறதுக்காக மட்டும்தான் அது உபயோகப்படும் போல இருக்கு. எது அவுரத்தோ அதை மறைக்கிறது கூட சரியா இல்லை. தன்னுடைய அவயங்களில் சிலவற்றை மறைத்து பலதையும் மறைக்காமல் இருக்கக்கூடிய அளவுக்கு ஆடை அணிந்திருக்கிறார்கள். மேல்கள் எல்லாம் புனிது படிந்த நிலைமையில இருக்கிறாங்க. வயிறெல்லாம் ஒட்டிய நிலைமையில வந்து நிக்கிறாங்க. சிறுவர்கள், குழந்தைகள், பெரியவர்கள், பெண்கள், இப்படி எல்லாரும் வந்து நிக்கிறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்தவொன்னே முகமெல்லாம் சிவந்து போச்சு. ரசூலுல்லாஹ் எழுந்து அந்த உரை ஆரம்பிக்கிறாங்க. உங்களுக்கு உள்ளத்தில் இரக்கம் என்பதை அல்லாஹ் இல்லாமல் செய்து விட்டானா? இப்படிப்பட்ட மனிதர்களை பார்த்த பிறகுமா உங்களுக்கு தர்மம் செய்ய வேண்டும் என்ற எண்ணம் வரல என்று ஆரம்பிக்கிறாங்க. ஆரம்பிச்சா யாரும் ஆரம்பத்தில் ஒண்ணும் கொண்டு வரல. ஒரே ஒரு மனிதர் தன்னுடைய ஒரு கையளவுக்கு கோதுமையை கொண்டு வந்து கொடுக்கிறார். ஒரு கையளவு தான் கோதுமையை கொண்டு வந்து ரசூலுல்லாஹ்ட்ட கொடுக்குறாங்க. இது அவர்களுக்கு உணவாக கொடுங்க. அதான் அவர்கிட்ட இருந்திருக்கும். கேட்க வந்தவங்க ஏழை, வந்தவங்க பரம ஏழை. சரி, மதீனாவில் இருக்கிறார்களே நபிகளாருடைய சகாபாக்கள், அவங்க வெளிய பெரிய பணக்காரங்களா, பெரிய செல்வந்தர்களாக இருந்தார்களா, மாளிகைகளிலே வசித்தார்களா, 3 நேர உணவை உண்டவர்களா? இல்ல, அங்கேயும் பஞ்சம் பண்ணி பட்டிதான். ஆனாலும் தங்களிடம் இருப்பதை கொண்டு போய் ஒருத்தர் கொடுக்கிறார். ஒருத்தர் தான் கொடுத்தாரு. இப்ப முதல்ல ஒரு கை அறிவதை சிறந்த தர்மம் எது? வலது கை செய்ததை இடது கை தெரியக்கூடாது. எது விளம்பரம் இல்லாம செய்யறது. இப்ப பப்ளிக்கா கொண்டு வந்து கொடுக்குறாரு. இப்படியும் செய்யலாம் என்பதற்கு தான் இந்த எடுத்துக்காட்டு. இதை பார்த்த உடனே மதீனாவாசிகள் தங்களிடம் இருக்கக்கூடிய பொருள்களில் இருந்தெல்லாம் கொண்டு வந்து குமிக்கிறாங்க. குமித்தால் உணவு பண்டங்கள் ஒரு பக்கம் மழையாக குமிஞ்சிருக்குது, ஆடைகள் ஒரு பக்கம் மழையாக, அவ்வளவும் கொண்டு வந்து கொடுக்குறாங்க. அப்ப இந்த தர்மம் எப்போது நம்மளை காக்க வேண்டும், இந்த தர்மம் எப்படி செய்ய வேண்டும் என்பதை எல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு வழிகாட்டி இருக்கிறார்கள். இந்த வழிகாட்டினதுல நம்மள்ட்ட நிறைய பேர்ட்ட இல்ல ஒரு பிரச்சனை என்ன தெரியுங்களா? நம்ம தர்மம் செய்ய மாட்டோம், அடுத்தவனையும் செய்ய விட மாட்டோம். இப்படிப்பட்ட மனிதர்களை பற்றி குர்ஆன்ல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான். ஃபதாலிகல்லதி யதுல் யதீம். அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் தெரியுமா? அவர்கள் அனாதைகளை விரட்டுவார்கள். வலா யஹுல்லு வலா தஆமில் மிஸ்கின். ஏழைகளுக்கு உணவளிக்க தூண்டவும் மாட்டான், தானும் செய்ய மாட்டான், செய்கிறவனை விடவும் மாட்டான். இன்னைக்கு நிறைய பேர் இருக்கிறான்ல, தங்களை முன்னிறுத்திக் கொள்வதற்காக அவனுக்கா கொடுக்குற, அந்த ஜமாத்துக்கு வேணாம்ப்பா, அவன் வேற மாதிரி ஆளு, அவன் சரியில்லாதவன், இப்படி பிரச்சாரம். எங்க ஒரு ஜமாத்திலிருந்து பிரிந்தவர்களை பற்றி அல்லது ஒரே கொள்கையில் இருக்கிறவர்களை பற்றி அதே சகோதரர்களாக பழகியவர்களை அடுத்தவர்களை கூட சொல்றோம். எந்த அளவுக்கு? அவரை நம்பாதங்கிறோம். தர்மம் செய்யக்கூடிய அந்த மனிதர்கள் யாராக இருக்கட்டும், எவராக வேணாலும் இருக்கட்டும், அவர் தர்மம் செய்வதும் செய்யாது, அது அவரோட நம்ம கொண்டு போய் கொடுக்க வேண்டிய தேவை என்ன இருக்குல்ல, இதை நம்மளுடைய தடுத்து நம்மளுடைய நன்மைகளையும் செய்ய விடாமல் செய்வாங்க. இப்படி சில பேர் இருக்கிறான். இவர்களை பற்றி தான் சொல்கிறான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன். உணவளிப்பதற்கு கூட தூண்ட மாட்டான். இன்னும் சில பேர் இருக்கிறோம், என்ன இருக்கிறோம், எனக்கு வழங்கினா தானே குடும்பம், அப்படிதான் இருக்கும். என் பொருளை நான் எனக்கே இல்லையே, என்கிட்ட இல்லாத நான் எப்படி கொடுப்பேன்,
என்கிட்ட இல்லாத நான் எப்படி கொடுக்க முடியும், நானே வாங்குற நிலைமையில தானே இருக்கிறேன் என்று சொல்லக்கூடியவர்கள். இன்னும் அது காரணம் என்ன தெரியுமா, நான் சம்பாதிச்சதுங்கிறான், நான் உண்டாக்கியது, இது எதுக்கு நான் கொடுக்கன்னு கேட்கிறான். என்னுடைய பொருளாதாரத்தை நான் கஷ்டப்பட்டேன், நான் போய் ஒருத்தனுக்கு இனாமா கொடுக்க முடியுமா, தர்மம் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டு பல பேரும் தர்மத்திலிருந்து தங்களை விலக்கிக் கொள்ளக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அதனால அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான், இந்த பொருளாதாரம் உங்கள்ட்ட இருக்கிற பொருளாதாரம் இருக்குதுல்ல, அது உங்களுக்கு இல்லைங்கிறான். நீங்க சம்பாரிச்சது இல்ல, அதை நான் தான் கொடுத்தோன்னு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய திருமறை குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். அல்லதீன யுகூமூன ஸலாத்த வ மிம்மா ரஸக்னாக்கும் யுன்ஃபிகூன். அவர்கள் தொழுகையை நிலைநாட்டுவர்கள். நிறைய வசனங்கள் இந்த மாதிரி. என்ன மாதிரி வசனம், நான் தான் உங்களுக்கு வழங்கினோம், வழங்கியதிலிருந்து நீங்கள் செலவிடுங்கள் சொல்ற வசனம் இருக்குல்ல, குர்ஆன் நெடுகிலும் இருக்குங்க. எப்ப எல்லாம் தொழுகையை அல்லாஹ் சொல்றானோ, தன்னை வணங்க வேண்டும் என்று சொல்றானோ, அந்த வணங்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய நேரத்தில் எல்லாம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உன்னை சேர்த்தே சொல்கிறான். அல்லதீன யுகூமூன ஸலாத்த வ மிம்மா ரஸக்னாக்கும் யுன்ஃபிகூன். நான் தான் உங்களுக்கு வழங்கினோம். அப்ப பொருளாதாரத்தை நம்ம வச்சிருக்கிறோம், நம்மள்ட்ட பொருளாதாரம் இருக்குது, நம்ம நிலைமை என்ன, நம்ம சிந்தனை என்ன, இது நான் சம்பாதிச்சதுங்கிறோம். ஆனா அல்லாஹ் சொல்றான், நீ சம்பாதிச்சது இல்ல, நான் தான் உன்கிட்ட கொடுத்துருக்கிறேன்ப்பா, அதனால தர்மம் செய்யுங்கிறான். தர்மத்தை நம்ம படத்துல சொல்லல. இன்னைக்கு எடுத்து பாருங்க, பொருளாதாரத்தை ஈட்டி இருக்கக்கூடியவர்களுடைய மிகப்பெரிய வரலாற்று அது அறிவியல் சான்று. அது அல்லாஹ் இருக்கிறான்னு நிரூபிக்கிறதுக்கு என்ன, இந்த பொருளாதாரம் தான் ரொம்ப முக்கியமான சான்று. அப்படித்தானே? மிகச்சிறந்த அறிவாளிகள்ல ஏழையா இருக்கிறான், நிறைய இடத்துல பாக்குறோம். அவனோட அறிவை நம்மளால சிந்திக்கவே முடியல, அவ்வளவு அறிவாற்றலோடு இருக்கிறான். அவன் எங்க இருக்கிறான், அடித்தட்டு மக்களாக இன்னொருத்தன்ட்ட அறிவற்ற ஒருவனிடம் வேலை செய்யறான். இன்னைக்கு பெரிய பெரிய கம்பெனிகள்லாம் இருக்குல்ல, பெரிய பெரிய கம்பெனிகளோட முதலாளிகள்ட்ட போய் பாருங்க, அவருக்கு படிப்பறிவே இருக்காது. ஆனால் அவருக்கு கீழே மெத்த படித்தவர்கள் எல்லாம் அவருக்கு கீழாக, இது அல்லாஹ் இருக்கிறான், அல்லாஹ் தான் பொருளாதாரத்தை வழங்குறான் என்பதற்கு சான்றாகவே அல்லாஹ் அதை ஆக்கியிருக்கிறான்ல. அப்ப அல்லாஹ் வழங்கிய இந்த பொருளாதாரம், இந்த பொருளாதாரத்தை நான் வச்சுக்கிட்டு நான் என்ன நினைக்கிறேன், இது நான் சம்பாரிச்சது, நான் சம்பாரிச்சது எப்படி கொடுப்பேன் என்று நமக்கு நாமே நம்மை நாமே ஏமாற்றிக் கொள்கிறோம். அப்ப அல்லாஹ் வழங்கி இருக்கிற இந்த பொருளாதாரம், இது அல்லாஹ் சொல்லக்கூடிய ஏழைகளுக்கும் மிஸ்கின்களுக்கும் பரம ஏழைகளுக்கும் வழிபோக்கர்களுக்கும் அனாதைகளுக்கும் இப்படி வழங்கப்பட வேண்டிய ஒன்று. அதுல தான் நம்மள்ட்ட கொடுத்துருக்குறான். நம்மள்ட்ட ரிஸ்கை கொடுத்தது காரணம் என்ன, நமக்கு ரிஸ்கை கொடுத்தான்ல, நம்ம அளவுக்கு ரிஸ்கை கொடுத்தானே, நமக்கு தேவையில்லாத அளவுக்கு ரிஸ்கை கொடுத்துருக்கான. ஒவ்வொரு வீட்லயுமே சாதாரணமா இருக்கிறவங்கள யோசிச்சு பார்ப்போமே, அன்றாடம் காட்சிகள் இல்லை யாரும், நமக்கு ரிஸ்கை கொடுத்துருக்கான்ல, நம்மள்ட்ட மிச்சமாக கையில ஒண்ணுமே இல்லையா, பொருளாதாரமாக, சொத்தாக, உணவாக, உணவு பண்டங்களாக, இப்படி எதுவுமே நம்ம கையில இல்லையா? நம்மளுடைய தேவைக்கு மட்டும்தான் அது இருக்குதா? நல்லா பாருங்க, இல்ல. ஆனால் நம்ம என்ன செய்யணும், நம்ம ஏழைன்னு சொல்றோம்ல, நம்மள ஏழைன்னு சொல்றோம், சொல்லிக்கொண்டே நமக்கு என்ன இருக்குது, எல்லா வசதியும் இருக்குது. வீடு இருக்குது, 1க்கு 2 வாகனங்கள் வச்சிருக்கிறோம், 1 மாசத்துக்கு இல்லாம 2 மாசத்துக்கு தேவையான உணவுப் பொருட்களை சேமித்து வைத்திருக்கிறோம். நம்மளுடைய பேங்க் பேலன்ஸ் அக்கௌண்ட் எடுத்து பார்த்தோம்னா இன்னொரு ஒரு தலைமுறைக்கே சாப்பிடலாம், அவ்வளவுக்கு இருக்குது. அப்ப இவ்வளவும் நம்மள்ட்ட இருந்துகிட்டு நம்ம சொல்லக்கூடிய சொல்ல என்ன, என்கிட்ட ஒண்ணும் இல்லை, என்கிட்ட குறைவா இருக்குது, என்கிட்ட கம்மி, வேற ஒருத்தனோடு ஒப்பிட்டு பார்த்தால் நான் ரொம்ப ஏழையா இருக்கிறேன், இப்படி என்று நம்மளை நாமே ஏமாற்றிக் கொண்டு இந்த நன்மைகளிலிருந்து விலகி ஓடிக்கொண்டே இருக்கிறோம். அப்ப இந்த தர்மம் என்பது இபாதத்துகளில் எந்த அளவுக்கு இபாதத்து, நாளை மறுமையில் நமக்கு சொர்க்கத்தை பெற்று தரக்கூடிய தவறு, நரகத்துல உள்ள விழப்போறவனை காப்பாற்றக்கூடிய ஒரு செயல் என்ன, இந்த தர்மம். இந்த தர்மம் நாளைக்கு நம்மளை காக்கும் என்ற அந்த உணர்வோடு நம்ம செயல்படணும். இதுதான் இந்த தர்மத்தினுடைய இஸ்லாம் நமக்கு போதித்த வழிமுறைகள். ஆனால் அதுலயும் இந்த தர்மத்துல சிறந்த தர்மம் ஒன்று இருக்குல்ல, தர்மத்துல சிறந்த தர்மம் அது என்ன தர்மம்? அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான், லன் தனாலுல் பிர்ர, நீங்கள் அடையவே முடியாது எதை, ஹத்தா துன்ஃபிகு மிம்மா துஹிப்புன், நீங்கள் உங்களுக்கு விருப்பமானதை செலவிடாத வரை நீங்கள் நன்மையை அடையவே முடியாது. விருப்பம் இல்லாத செலவிடணும் என்ன செய்யறது, இவ்வளவு விருப்பமானதை நம்ம செலவிடணும். நமக்கு இந்த செய்தியை கேட்டோம் நம்ம உள்ளத்துல என்ன தோணும் தெரியுமா, விருப்பமானதை செலவிடக்கூடாது. அப்ப நம்ம இது வரைக்கும் நம்ம 2 ரூபா 3 ரூபா போட்டோம்ல, அதெல்லாம் ஒரு 10 ரூபாய் ஆக்கிடுது. தர்மத்தை ஒரு 10 ரூபா லெவலில் கொண்டு போயிருவோம். 10 ரூபா போட்டவரு ஒரு 100 ரூபாய்க்கு கொண்டு போயிருவோம். 100 ரூபா போட்டவரு ஒரு 1000 ரூபா கொடுப்போம். இப்படித்தான் நம்மளுடைய சிந்தனை. சிறந்ததை செய்யணும்ல, நம்மளுக்கு விருப்பமானதை செய்யணும்ல. எனக்கு 100 ரூபா விருப்பம், எனக்கு 1000 ரூபா விருப்பம்,
என்று நம்மளுடைய திட்டத்தை சுருக்கி கொள்றோம். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் வாழ்ந்த சஹாபாக்கள் அவர்கள் எப்படி கொடுத்தாங்க தர்மங்களை? நமக்கு எல்லாத்துக்கும் தெரிந்த செய்தி தான். நமக்கு எல்லாருக்கும் தெரிந்த ஒரு செய்தி யாரு? அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு. இவர்களை பற்றி எல்லாத்துக்கும் தெரியும். இந்த வசனம் இறங்கின உடனே இவர் நேரடியாக ரசூலுல்லாஹ் இந்த செய்தியை கேட்கல. அவர் வியாபாரம் பண்றாரு, விவசாயங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு. இடையில ஊருக்குள்ள வந்தா இந்த வசனத்தை பற்றியே மக்கள் பேசிக்கொள்றாங்க. என்ன பேசுறாங்க? உங்களுக்கு விருப்பமானதை செய்யாட்டி நீங்க நன்மை செய்தவர்களாக ஆக மாட்டீங்க, அப்ப விருப்பமானதை தர்மம் செய்து, இப்படி எல்லாரும் பேசிட்டே இருக்காங்க. இதை கேட்டவர் என்ன செய்யறாரு? நேர நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இடத்துல வர்றாரு. வந்து ரசூலுல்லாஹ் கேட்கிறாரு, யா ரசூலல்லாஹ், இப்படி ஒரு வசனம் இறங்கிருக்குல்ல, லன் தனானுல் பிர்ர, இந்த மாதிரி ஒரு வசனம் நீங்கள் ஆகவே முடியாது, அடையவே முடியாது, உங்களுக்கு விருப்பமானதை செலவிடாத வரை நீங்கள் அலையவே முடியாதுன்னு அல்லாஹ் ஒரு வசனத்தை இறக்கி இருக்கிறான அப்படின்னு கேட்கிறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உங்களுக்கு எது விருப்பமோ அதை நீங்க செஞ்சாதான் அந்த நன்மை அடையணும். இது அல்லாஹ்வுடைய டிக்ளரேஷன் தானே, ரசூலுல்லாஹ்வுடைய தீர்மானம் இல்லை, ஹதீஸ் இல்லை, குர்ஆன்ல இருக்கிற ஒரு ஆயத்து. ரசூலுல்லாஹ் டிக்ளேர் பண்றாங்க, கண்டிப்பாக நீங்கள் உங்களுக்கு விருப்பமானதான் செய்யணும். இதை கேட்டுக்கிட்டே இருந்த அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாரு, எனக்கு ரொம்ப விருப்பமான ஒரு பொருள் என்கிட்ட இருக்குது, எனக்கு என்னுடைய சொத்துக்களிலேயே. காரணம் என்ன? இவர் செல்வந்தர், மதீனாவாசியா இருந்தாரு. மதீனாவாசியாக இருந்து மிகப்பெரிய செல்வந்தராக இருந்த ஒரு மனிதர். இவர் நிறைய, ஒரு தோட்டங்களா இல்ல, நிறைய தோட்டங்கள், நிறைய தோட்டங்கள்ல இவர் ஒண்ணு சொல்றாரு, எனக்கு நிறைய தோட்டம் இருக்குது, பேரித்தம்பள தோட்டங்களாக எனக்கு நிறைய இருக்குது. அதிலும் எனக்கு ரொம்ப விருப்பமான தோட்டம் இது தெரியுமா? பைருஹான்னு ஒரு தோட்டம். அந்த தோட்டம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். காரணம் ஏன் தெரியுமா? அந்த தோட்டத்திலிருந்து அறுவடை செய்யக்கூடிய கனிகளினுடைய சுவை மற்ற எந்த தோட்டத்திலையும் நான் பார்க்கல. அந்த தோட்டத்துல ஒரு கிணறு இருக்குது, அந்த கிணறிலிருந்து வரக்கூடிய தண்ணீரினுடைய சுவை இந்த மதீனாவிலே எங்கேயும் கிடையாது, அந்த அளவுக்கு சுவை நிறைந்தது. அதனால எனக்கு அந்த தோட்டத்தை பிடிக்கும் சொல்லிட்டு சொல்றாரு, இதை நான் அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் முன்பாக தர்மம் செய்கிறேன் அப்படின்னு ஒப்படைக்கிறார். நம்மள என்ன, நம்மளுக்கு இந்த உங்களுக்கு விருப்பமானதுன்னு சொல்லும் போது நமக்கு எதெல்லாம் ஞாபகம் வராது தெரியுமா? நம்மளுடைய வீடு நமக்கு ஞாபகம் வராது, நமக்கு பிடித்தமான நம்மளுடைய வாகனம் ஞாபகம் வராது, நம்மளுடைய தோட்டம் ஞாபகம் வராது. நமக்கு வந்ததெல்லாம் என்ன, 100 ரூபா, இல்லாட்டி நேற்று வரைக்கும் குஸ்கா பிரியாணி வாரம் வாரம் வாங்கி கொடுத்தேன், இந்த வாரம் சிக்கன் பிரியாணி வாங்கி தர்றேன். இவ்வளவுதான் நம்மளுடைய அளவுகோல். அவ்வளவுதான் தர்மத்தை. நம்மளுடைய அளவுகோல் என்ன? இந்த வசனத்தை படிச்சு அதை கேட்ட உடனே வருவார் பாருங்க, அதான் ரொம்ப முக்கியமானது. இந்த செய்தியை கேட்டவுடனே அவரால் உட்கார முடியல. நபிகளாரிடம் வந்து இதற்கான ஒரு தீர்வை செய்யணும். தீர்வை செஞ்சது மட்டும் இல்ல, அதற்கு பரிகாரமாக அல்லாஹ் சொல்லிட்டால, இதை மறுக்க மாட்டேன், எனக்கு ரொம்ப பிடிச்சது பைருவா, அந்த தோட்டத்தை தர்மம் பண்றேங்கிறாங்க. நம்மளுடைய ரசூலுல்லாஹ் எப்படின்னா எல்லா தர்மத்தையும் வாங்கி வாங்கி வச்சுக்கிற மாட்டாங்க நபிகள் நாயகம். ஏன்னா மார்க்கத்தினுடைய சட்டம் ஒண்ணு இருக்குல்ல, என்னுடைய சொத்துக்கு உரித்தானவர்கள் இருக்குல்ல, என்னுடைய வாரிசுகள், என்னுடைய சொந்த பந்தங்கள்லாம் இருக்கு. ரசூலுல்லாஹ் இதை கேட்டுட்டு உங்களுடைய தர்மத்தை வாங்கிட்டேன். அபூ தல்ஹா சொல்றாரு, நீங்கள் வழங்கிய அந்த பைருஹா தோட்டத்தை நான் தர்மமாக பெற்றுக்கொண்டேன், நாங்கள் பைத்துல் மால்ல சேர்த்தாச்சு. தொடர்ந்து சொல்றாங்க, இப்ப யாரையாவது கொடுக்கணும்ல, அதை நான் உங்களுக்கே திருப்பி கொடுத்துறேங்கிறாங்க. அபூ தல்ஹாவுக்கே திருப்பி கொடுத்துறேன்னு சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை அபூ தல்ஹாவுக்கே திருப்பி கொடுத்துட்டு ஒரு செய்தியும் சேர்த்து சொல்றாங்க, இதை உங்களுடைய உறவினர்களுக்கு பங்கிட்டு கொடுங்க. இன்னைக்கு நம்ம எத்தனை உறவினர்கள் நம்ம கொடுக்குறோம், ஊரா தேடி போய் தர்மம் பண்றோம். பள்ளிவாசல் கட்டணுமா, கத்தையா இறக்க நம்ம தயார். வெளியூர்ல ஒரு பொருளாதாரம் கேட்டு உதவி கேட்டு வந்திருக்காங்களா, அவர்களுக்கு கொடுக்க நம்ம தயார். ஆனா நமக்கு பக்கத்து வீட்டுல ஒரே மதில்ல நம்முடைய சொத்தில் பங்கு போட்ட மனிதர்கள், அவர்கள் அந்த சொத்தை எல்லாம் இழந்து ஏழைகளாக நிற்கும் போது அவங்கள பார்க்கறதே இல்லை. மார்க்கத்தினுடைய சட்டம் தானே. வெளியில போய் நீங்கள் தர்மம் செய்வதற்கு முன்னால் உங்களிடத்திலிருந்து ஆரம்பிக்கணுமா இல்லையா? அதனால அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, உங்களுடைய உறவினர்களுக்கு இந்த பைருவா என்ற தோட்டத்தை பங்கிட்டு கொடுத்துருங்கிறாங்க. தர்மத்தை வாங்கிட்டாங்க, அதனுடைய நன்மையை அவர் அடைஞ்சிட்டாரு. இப்ப பைருவா தோட்டம் தான் அந்த தர்மத்திற்கான நன்மையை தருமா என்னமா? கரெக்டா பார்த்தா என்ன தானே. ஏன்னா தர்மமா கொடுத்தாரு, திருப்பி ரசூலுல்லாஹ் அவங்களுக்கு கொடுத்துட்டாங்க. ரசூலுல்லாஹ் திருப்பி தந்துருவாங்கன்னு நினைச்சிட்டா கொடுத்துருப்பாரு? அப்படி கொடுத்துருக்க மாட்டாரு. கண்டிப்பா உளமார்க உணர்ந்து இதை தர்மம் செய்யணும், இந்த நன்மை அல்லாஹ்ட்ட வாங்கணும் அப்படிங்கிற எண்ணத்தோட ஒரு தர்மத்தை செய்கிறாரு.
திருப்பி ரசூல்லா கொடுத்துட்டு அதை உங்களுடைய உறவினர்களுக்கு கொடுங்க அப்படின்னு அபூதல்காவுக்கு சொன்னாரு. அபூதல்கா ஒரு 2 பேருக்கு அவருடைய உறவினர்களுக்கு பிரிச்சு கொடுத்தாங்க. அப்ப இதுல உணர வேண்டிய படிப்பினை என்ன? நமக்கு நம்மளும் சொல்றோம்ல, நம்மளும் தர்மம் செய்யறோம்ல, சிறந்த தர்மமானு பார்க்கணுமா இல்லையா? வருடமெல்லாம் தர்மம் செய்யறோம், ரமலான்ல அதிகமா செய்யறோம், மற்ற தினங்களும் கொஞ்சம் குறைவா செய்யறோம். வெள்ளிக்கிழமை ஆனா எங்கேயாவது அனாதைகள் இருப்பாங்களா, சிறுவர்கள் இருப்பாங்களா, ஏழைகள் இருப்பாங்களா, பசியோடு இருப்பார்களான்னு வீட்டிலேயோ அல்லது கடையிலேயோ சமைத்து கொண்டு போய் அவர்களுக்கு கொடுக்குறோம். இதெல்லாம் நம்ம செய்யறோம். ஆனால் இது எனக்கு விருப்பமானதான் நம்ம என்னைக்கா பார்த்திருக்கோமா? இன்னும் ஒருபடி மேல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலத்துல ஒரு சம்பவத்தை பற்றி இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்றாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சபையில உட்கார்ந்து இருக்கிறாங்க. இப்னு அப்பாஸ் சொல்றாரு, இன்ன ரஜுலன் கலாலி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே ஒரு மனிதர் வந்தார். வந்து சொல்றாரு, என்ன சொல்றாரு? என்னுடைய தாயார் மரணித்து விட்டார்கள், அவங்க இறந்து போயிட்டாங்க. அவர்கள் மரணிக்கிற நேரத்தில் நான் இந்த உள்ளூர்ல இல்லை, வெளியூர்ல ஒரு வியாபாரமோ வேற ஏதோ தேவைக்கோ வெளியூர் போறார். நான் வெளியூரில் இருந்தேன். ஒருவேளை நான் என்னுடைய தாயாருக்கு அருகாமையில் மரண தருவாயில் இருந்திருந்தால் என்னை அவர்கள் தர்மம் செய்ய தூண்டியிருப்பார்கள். அவர் சொல்றாரு, நான் இல்லை பக்கத்துல, எங்க அம்மா மகுத்தா போயிட்டாங்க, மகுத்தா போன போது நான் இருந்தேன்னு சொன்னங்க. ஒருவேளை நான் கூட இருந்திருந்தா என்னுடைய தாயார் எனக்கு அறிவுரை என்னை வற்புறுத்தி இருப்பாங்க, எப்படி ஒரு தர்மம் செய்வான்னு வற்புறுத்தி இருப்பாங்க. ஆனா நான் தான் இல்லையே. அதனால ரசூலுல்லாஹ் கேட்கிறாரு அவரு, நான் ஏதாவது தர்மம் செஞ்சால் என்னுடைய தாயாருக்கு போகுமான்னு கேட்கிறாங்க. இப்ப எங்க அம்மா மகுத்தா போயிட்டாங்கல்ல, எங்க அம்மாவுடைய பெயரால நான் ஒரு தர்மம் செய்யணும், செய்தால் அது என்னுடைய தாயாருக்கு போயிருமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்டிப்பா போகும். நீங்கள் செய்த, உங்களுக்கு அது கடமை, நீங்கள் எந்த தர்மமாக செய்து உங்களுடைய நியத்தாக எண்ணமாக கொண்டு நீங்கள் செய்தீர்களோ அதற்கான நன்மையை அல்லாஹ் உங்களுக்கு வழங்குவான். அப்ப இப்ப நம்ம செய்யறோம்ல, நம்மளாம் இப்படி ரசீது போடும்போது அம்மாவோட பேரை எழுதி, இல்லாட்டி அத்தாவோட பேரை எழுதி, இல்லாட்டி டீப்ளேட் பழைய காலத்துல இருந்துச்சு, இப்ப கொஞ்சம் குறைஞ்சு போச்சு, அன்பளிப்புன்னு போட்டுலாம் கொடுப்பாங்க. ஆனா நம்ம சும்மா நியத்து வச்சாலே போதும், அப்படிலாம் எழுதி ரசீட்டு வாங்கணுங்கிறலாம் அவசியம் இல்லை. உள்ளத்துல என்ன, பள்ளிவாசலுக்கு ஒருத்தர் தொழுகிறதுக்கான இடத்துக்கான பணத்தை கொடுக்கணும், அது அத்தா பேர்ல கொடுக்கணும், அம்மா பேர்ல கொடுக்கணும் என்று நமக்கு எண்ணம் இருந்தால், இது எண்ணத்தோட நியத்து இருந்தாலே போதும், அதனுடைய நன்மை அவர்களுக்கு போயிடும். அப்ப அவர் என்ன செய்யறாரு, சொல்றாரு, எனக்கு மிகவும் விருப்பமான ஒரு தோட்டம் இருக்கு, மிர்ஹாப் அப்படிங்கிற தோட்டம், தோட்டத்தினுடைய பேரும் சொல்றாரு. மிர்ஹாப்னாலே கனி வர்க்கங்கள்னு அர்த்தம். கனி வர்க்கங்கள்னா நிறைய கனிகள் இருக்கணும், பேரிச்சம்பளம் மட்டும் இல்லை. அப்படி ஒரு தோட்டம் என்கிட்ட இருக்குது. இந்த தோட்டத்தை நான் என்னுடைய தாயாருடைய பெயரில் நான் தர்மம் செய்கிறேன் அப்படின்னு ரசூலுல்லாஹ் கையில் ஒப்படைக்கிறாங்க. இன்னைக்கு நம்ம வீட்லேயும் மரணங்கள் நிகழுது. அத்தா மகத்தா போறாரு, 2ஆம் பாத்தியாவோட நிப்பாட்டிடுறான், 10 பேரை கூட்டு வச்சு கறி சோறு போட்டால் சரியா போச்சுன்னு நினைக்கிறான். நம்முடைய தாயாருடைய சொத்து, என்னுடைய தகப்பனாருடைய சொத்து எனக்கு வந்துச்சு, என்கிட்டையும் சொத்து இருக்குது, நான் நிறைவாக இருக்கிறேன், இந்த சொத்தை நான் என்னுடைய தகப்பனாருக்காக ஒரு பொதுவாக நான் கொடுத்துடுறேன் அப்படிங்கிற ஒரு எண்ணம் நமக்கு வருதா? இதனாலதான் சகாபாக்களுடைய தர்மங்களோடு, அதுதான் சிறந்த தர்மம். அப்படி தர்மம் இருக்கணும். நம்மளுடைய பெற்றோர்களுக்கு தானே கொடுக்குறோம், நமக்கு தன்னிறைவு ஆன பிறகு இருக்கிறது தான் சொல்றேன். இருக்கிற வீட்டை காலி பண்ணி விடுங்கன்னு சொல்லல. அவர்கிட்ட உண்மையில வேற தோட்டம் இருந்துச்சான்லாம் தெரியல, இல்ல அவங்க அம்மாவுடைய பங்கா அவருடைய தாயாருடைய பங்கா அப்படிங்கிறதெல்லாம் தெரியல, இவர் சம்பாதிச்சதுதான் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். இல்ல அவருடைய தாயாருடைய பங்காகவே இருந்தாலும் தாயார் மரணித்த பிறகு இவருக்கு தானே சொத்து. அவ்வளவு பெரிய தோட்டத்தை தர்மமாக, எப்படி அவருடைய வாழ்க்கை எப்படி இருந்திருக்கு பாருங்க. அல்லாஹ்வுடைய கட்டளை ஒன்று வந்த உடனே அதை நிறைவேற்றி ஆகணும், அது சரியா நிறைவேற்றணும். அதான் நம்ம செய்யற தர்மம் எல்லாம். இப்ப ஒப்பிட்டு பாருங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலத்தில் வாழ்ந்த சஹாபாக்களுடைய தர்மங்களோடு நம்மளுடைய தர்மத்தை ஒப்பிட்டு பார்த்தால் அற்பத்திலும் அற்பம். ஆனால் சஹாபாக்களுடைய வாழ்க்கையோடு நம்மளுடைய வாழ்க்கையை பார்த்தோம்னு வச்சுக்கோங்க, சஹாபாக்களுடைய வாழ்க்கை அற்பத்தில் அற்பம். அப்படித்தானே? இருக்க இடமில்லாமல் வாழ்ந்தார்கள். திண்ணை தோழர்களாக 70 சகாபாக்கள் திண்ணையில தான் படுக்க. ஒருவேளை உணவுக்கு எங்கேயும் போய் சாப்பிட முடியாது. யாராவது தங்களுடைய தோட்டத்தில் விளைவித்த ஒரு பொருளை கொண்டு வந்து பள்ளியில கட்டி வச்சா சாப்பிடலாம். இல்ல யாராவது வீட்டுக்கு அழைத்துட்டு போய் கொஞ்சோண்டு உணவு கொடுத்தா சாப்பிடலாம். உணவுனா என்ன பெருசா பிரியாணி சோறா? கொஞ்சோண்டு பால், கொஞ்சம் பேரிச்சம்பழம், கொஞ்சம் பாலாடை கட்டி பேரிச்சம்பழம் கிடைக்கிறதெல்லாம் பெரிய வேலை, பெரிய விருந்தது.
குறைவான விருந்து பால் இருக்குல்ல, பால் கிடைக்கல. 3 நேரங்கள் தொடர்ந்து அவர்களால் பாலை உணவாக எடுத்துக்கொள்ள முடியவில்லை. ஆனால் அவர்கள் செய்த தர்மம் எப்படி இருக்குது, நம்ம செஞ்ச தர்மம் எப்படி இருக்கு? இன்னும் சொல்வதா இருந்தா, காப் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவரு ஒரு தவறு செய்யறாரு. என்ன தவறு? தபூக் யுத்தத்துக்கு அழைக்கும் போது அவரு அதுல கலந்துக்கிறாம அவர் வீட்டிலே இருந்துட்டாரு. தபூக் யுத்தம் எல்லாம் முடிஞ்சு அல்லாஹ் ஒரு கட்டளை இறக்குறான். அதுல ஒரு 3-4 பேரை அவர்களோடு உறவே வைக்காதுன்னு ஊர் நீக்கம் பண்றான், அல்லாவே டிக்ளேர் பண்றான். அப்படி கொஞ்ச நாள் போகுது. இந்த காப் இப்னு மாலிக் அதுல ஒருத்தர். இவர் ரொம்ப வேண்டாம் வெறுப்பாவெல்லாம் போகாம இருக்கல. போருக்கு போறதுக்கு வீம்புக்குனே இருந்தாலும் அப்படி இல்லை. அவர் என்ன நினைக்கிறாரு, என்றதான் செல்வம் இருக்குது, நல்ல ஆரோக்கியமான ஒட்டகங்களும் குதிரையும் இருக்குது, முன்னாடி போன போர் வீரர்கள் போனா நம்ம ஒரு 2 நாளைக்கு பின்னாடி கிளம்பினாலும் போய் சேர்ந்துடலாம். ஏன்னா தபூக்குங்கிறது ஒரு 3-4 நாள் பயணம். அந்த பயணத்தை நம்ம போய் சேர்ந்துடலாம், அந்த போர்ல பங்கிடலான்னு இருந்தவருக்கு விளைச்சல் நேரம். காப் இப்னு மாலிக்கினுடைய தோட்டங்கள் பெரிய செல்வந்தர் அவரு. காப் இப்னு மாலிக்கினுடைய தோட்டம் அப்படி கொத்து கொத்தா காய் கனிகள் தொங்குது, பேரித்தம்பளங்களாக தொங்குது. பார்த்த உடனே அடுத்த நாள் ஒரு ஆசை, ஒரு நாள் இதெல்லாம் பறிச்சு வச்சுட்டு போங்கிறாரு. மனசுல அப்படி என்ன ஓடுது, இவ்வளவுதான். வெறுத்தலாம் இல்ல, ரசூலுல்லாஹ் கூப்பிட்டாங்க, நம்ம போகக்கூடாது, நம்ம விளையிடுவோம், போர்ல போனா நமக்கு உயிர் போயிடும், இல்ல இந்த போர்ல கலந்து கொள்ளக்கூடாது, அப்படி எண்ணமெல்லாம் இல்ல. பேரிச்சம்பளமா தொங்குது, ஒரு நம்மள்ட்ட ஆரோக்கியமான வாகனங்கள் இருக்குது, அடிச்சோம்னா அடிச்சு பத்தி போயிடலாம், ஜெட்டு வேகத்துல போயிடலாம். இப்ப நம்ம நினைக்கிறோம்ல, ஓல்வோ பஸ்ல ஏறணும்னா 5 மணி நேரத்துல போயிடலாம் சென்னை, அப்படி நம்ம எல்லாம் நினைக்கிறோம், திட்டம் போடுறோம்ல. நம்மள்ட்ட கார் இருக்கு, எதுக்கு பஸ்ல போய்கிட்டு, காரை பிடிச்சி ஒரு அழுத்தம்னா ஒரு 3 மணி நேரம் திருச்சி, அப்படி நம்ம ஒரு திட்டம் போடுறோம்ல. அந்த மாதிரி அவர் திட்டம் போட்டிருக்கிறாரு. ஆனா போர் முடிஞ்சு ரிட்டர்ன் வந்துட்டாங்க எல்லாரும். வந்தா அல்லாஹ் அவர்களை தண்டிப்பதற்காக அவர்களை ஊர் நீக்கம் பண்ணி வைக்கிற. ரசூலுல்லாஹ் ஊர் நீக்கம் பண்றாங்க. எந்த அளவுக்கு பண்றாங்கன்னா, மனைவிகள் படுக்கைகளை பகிர்ந்து கொள்ளக்கூடாது, அந்த அளவுக்கு பேசிக்கலாம், உணவு பரிமாறி கொடுக்கலாம். ஆனா எந்த அளவுக்கு படுக்கைகளை பகிர்ந்துடக்கூடாது, அந்த அளவுக்கு சட்டம் ஸ்ட்ராங்காது. 50 நாள் கழிச்சு ரசூலுல்லாஹ்ட்ட வர்றாரு. ரசூலுல்லாஹ், நான் விரும்பி அந்த தவறை செய்யல, ஆனாலும் இந்த தவறு செஞ்சுட்டேன். அந்த தவறு செஞ்சதுக்கான காரணம் என்ன தெரியுமா? என்னுடைய பொருளாதாரம். இந்த பொருளாதாரத்தை காக்க வேண்டும். ஏன்னா போயிட்டு வந்து அதுக்குள்ள எல்லாமே பழமெல்லாம் வேஸ்ட் ஆயிருமே, அதை எடுத்து உலர்த்த முடியாது. பேரிச்சம்பளம் அவ்வளவுதான், அதுலயே இருந்து அழுகி மரத்திலேயே வீணா போயிடும். 10-20 நாள் கழிச்சு வந்தோம்னா அவ்வளவுதான், குடுங்க வேண்டிய இடத்துல இருக்குது. பறித்து அதை சரியான பாடம் பண்ண வேண்டிய நேரத்துல இந்த போர் இப்ப போனா 20 நாள் ஆயிரும், பழம் பழுத்து வேஸ்டா போயிருமே, அப்படிங்கிறதுக்காகத்தான் நான் வராம இருந்தேனே தவிர இந்த போரில் கலந்து கொள்ள கூடாது என்ற எண்ணம்லாம் எனக்கு இல்லை. காப் இப்னு மாலிக் சொல்றாரு. அதனால இந்த பொருளாதாரமும் இந்த செல்வமும் தானா என்னுடைய கண்ணை மறைச்சிச்சு. அதனால என்னுடைய செல்வத்தை எல்லாம் தர்மம் செய்யறதுக்கு நான் தயாராயிட்டேங்க. நம்ம செய்வோம், அன்னைக்கு எவ்வளவு தப்பு செய்யறோம். மார்க்கத்துக்கு முரணான பொருளாதாரத்தை உருவாக்குவதற்காகவே தவறு செய்யும். பொருளாதாரத்தை சம்பாதிக்கிறதுக்காக வட்டியில கொண்டு போய் விடுகிறோம். அல்லாஹ் என்னோடு போர் செய்வதற்கு வான்னு அழைக்கிற ஒரு செயலை விரும்பியே செய்யறோங்க. பொருளாதாரத்தை உண்டாக்க ஒரே கான்செப்ட் தானே, பொருளாதாரத்தை உண்டாக்கணும். ஆனா காப் இப்னு மாலிக் அதுக்கு இல்ல, பொருளாதாரத்தை பாதுகாக்கணும்னு நினைச்சேன். அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னா, வேணாம், முழுவதுமாக நீங்கள் அதை தர்மம் செஞ்சிடாதீங்க, உங்களுக்குன்னு ஒரு பங்கு எடுத்து வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்றாரு. சொன்ன உடனே அப்பையும் சிறந்த தோட்டங்களுடைய பெயர்களை ரசூலுல்லாஹ் பட்டியலிடுறாரு. காப் இப்னு மாலிக்குடைய நல்ல சொத்துக்கள் இருக்கும்ல, அதை பட்டியல் போடுறாரு. அதெல்லாம் வேணான்னு ஒண்ணுக்குமே இல்லாத கைஃபர்ல கிடைச்ச ஒரு பகுதியை அது காப் இப்னு மாலிக் அதை வச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு மற்ற எல்லா சொத்தையும் தர்மம் பண்றாங்க. இப்ப இதெல்லாம் எதுக்கு நம்ம சொல்றோம்? நம்ம தவறு செய்யறோம், அந்த தவறை சுத்தப்படுத்துவதற்கு, தூய்மைப்படுத்துவதற்காக தர்மத்தை செய்யணும்ல. அந்த தர்மம் கூட நாம் செய்த தவறுக்கு ஒப்பானதாக இருக்கிறது இல்லை. ஆனா அவர்கள் ஒரு சின்ன தவறை செஞ்சுட்டு மலையளவு கொண்டு போய் தர்மத்தை செய்தார்கள். அப்ப இப்படி இன்னும் சொல்வதாக இருந்தால் உமர் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய தர்மம் இருக்குத. உமர் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு மக்காவில் வாழ்ந்து மதினாவுக்கு முஹாஜிராக வந்தார்கள். அந்த இடத்துல ஒரு தர்மம் பண்றாரு. எந்த மாதிரியான தர்மம்? இப்ப நம்மளுக்கெல்லாம் அப்படி கிடைச்சுன்னு வச்சுங்களேன், நம்மளாம் அப்படி சிந்திக்கவே மாட்டோம். அதை எப்படியா தக்க வச்சுக்கணும்னு ஆசைப்படுவோமே தவிர அதை தர்மம் பண்றதுக்கு தயாராக மாட்டோம். அப்படி ஒரு தர்மத்தை உமர் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் செய்கிறார்கள். அதை இதனுடைய உரையினுடைய தொடர்ச்சியை 2வது உரையில் பார்ப்போம்.
அல்ஹம்துலில்லாஹ். அப்ப இப்னு உமர் அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தி, உமர் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹுவுக்கு ஹைபர் போர்ல இருந்து ஒரு இடம் கிடைக்குது, பங்கு. போர்ல கலந்துக்கிட்டவங்க எல்லாம் அந்த அதில் வெற்றி அடைந்து கிடைக்கக்கூடிய பொருள்களை பங்கு வைப்பாங்கல்ல, அப்படி பங்கு வச்சதுல கைஃபர் போர்ல ஒரு பங்கு கிடைக்குது. சாதாரண ஒரு இடம் தான், இருந்தாலும் ஒரு தோட்டம், ஒரு பெரிய அளவில் உள்ள ஒரு தோட்டம். இதை வாங்கின உடனே, இதுக்கு தனக்கு கிடைச்ச உடனே நேர நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்க்க வர்றாரு உமர் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு. நேர ரசூலுல்லாஹை பார்த்து கேட்கிறாரு, யார் ரசூலல்லாஹ், என்னுடைய சொத்துக்கள்ல எனக்கு சொத்தை ஒரு முஹாஜிர், வெறும் ஒண்ணுமே இல்லாத ஓட்டாண்டி தானே வந்தாங்க, எல்லா சொத்தையும் இவருக்குள்ள பொருளாதாரத்தை எல்லாம் மக்கால விட்டுட்டு முஹாஜிர்களாக மதீனாவுக்கு வந்தவர்கள். அதுல ஒரு ஆள் யாரு, உமர் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹுவுக்கு அங்கேயும் சொத்து இல்லை. சொத்தே இல்லாத நேரத்தில் ஒரு பங்கு, ஒரு சொத்து கிடைக்குது. நம்மளாம் என்ன நினைப்போம், அதை எப்படியா தக்க வச்சு அதை டெவலப் பண்ணி அடுத்தடுத்த கட்டத்துக்கு போறதுக்கு நம்ம முயற்சி பண்ணுவோம். அதான் நம்மளுடைய முயற்சி. உமர் கத்தாப் ரலியல்லாஹுவுக்கு கிடைச்ச உடனே ரசூலுல்லாஹ் பார்க்க வர்றாங்க. பார்க்க வந்த உமர் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, யா ரசூலுல்லாஹ், எனக்கு இப்படி ஒரு சொத்தே என்கிட்ட இல்லை, ஆனாலும் ஒரு சொத்து எனக்காக கிடைத்திருக்கிறது. இந்த சொத்தை நான் தர்மம் பண்ணலாம்னு நினைக்கிறேன். தர்மத்துக்காக நம்ம கொடுத்துடலாம், ஒண்ணுமே இல்லை. உமர் கத்தாப் மரணிக்கும் போது என்ன கடனோடு தானே மரணிச்சாரு. ஆனால் கைப்பொருள் கிடைச்ச ஒரு பங்கு அவருக்கு சொத்தாக கிடைச்சத அதையும் தர்மம் பண்றாரு. அப்ப ரசூலுல்லாஹ் சொல்லி தர்மம் பண்ண கொடுத்த உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முழுசா வாங்கல. அது என்ன சொல்றாரு, இந்த தர்மத்திற்கான நன்மை அல்லாஹ் உங்களுக்கு வழங்கிட்டான், டிக்ளேர் பண்றாங்க. நீங்க தர்மம் கொடுக்கணும் முடிவு எடுத்துட்டீங்க, உங்க உள்ளத்தால் அந்த எண்ணம் இருக்கு, அந்த நீயத்து இருக்குது, நீங்க தர்மம் தான் கொடுத்தீங்க, அதை நம்ம வாங்கிட்டோம். வாங்கினாலும் இப்ப நம்ம உங்களுக்கு திருப்பி கொடுக்குறோம், நீங்க இதை தர்மமாக கொடுக்கலாம். எப்படி கொடுக்கணும் அறிவுரையும் சேர்த்து சொல்றாரு ரசூலுல்லாஹ். எப்படி கொடுக்கணும்னா, இதனுடைய அசல் இருக்குல்ல, இதனுடைய பொறுப்பு இருக்குல்ல, அந்த பொறுப்பை உங்களிடம் வச்சுக்கோங்க. உங்கள்கிட்ட சொல்ற இந்த பொறுப்பை உங்கள்கிட்ட வச்சுக்கோங்க. இதனுடைய விளைச்சல் இருக்குல்ல, இதனுடைய வரவு, இதை அனைத்தையும் நீங்க தர்மமா கொடுத்துருங்க. அப்ப பொருள், இப்ப என்னுடைய பொருள் இருக்குன்னு வச்சுங்க, ஒரு தோட்டம், தர்மமா இப்படியும் பண்ணலாம்ல. இப்ப நமக்கு ஒரு வீடு இருக்கு, ஒரு வீட்டுக்கு பேர் இன்னொரு வீடு வந்துருச்சு, இந்த வீட்டை வாடகைக்கு விடுறோம். வாடகைக்கு விட்டா பள்ளிவாசலுக்கு கொஞ்சம் நன்கொடையா இருந்துச்சுன்னா அதுல ஒரு நன்மை கிடைக்கும்னு நினைச்சோம்னா என்ன செய்யலாம், பொறுப்பு நம்ம கையில இருக்கும். வாடகையை மட்டும் நீங்க வசூல் பண்ணிக்கங்க, நீங்க வாங்கிக்கங்க, அது பள்ளிக்கார ஏதாவது தேவைக்கோ இல்ல ஏழைகளுக்கோ அப்படி கொடுக்கலாம்ல. இப்படி ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இப்படியும் கொடுக்கலாம். பைத்துல் மால்ல, பைத்துல் மால்ல சொத்தை கொண்டு வந்து கொடுக்கணும்னு தான் இல்லை. சொத்து இல்லாம சொத்தினுடைய ஒரு வருமானத்திலிருந்து வர்ற வருமானத்தை நீங்க எடுத்துங்க. கடை வாடகை இருக்கு, இல்ல ஒரு வருடத்தில் ஒரு மாதம், நான் எல்லாம் கணக்கு எழுதி வைக்கிறேன், ஒரு மாத வருமானத்தில் ஒரு வருடத்தினுடைய ஒரு மாத வருமானத்தை நான் பள்ளிக்கு செய்யறேன், இல்ல ஒரு ஏழைகளுக்காக நான் செய்யறேன், இல்ல அதை தர்மமாக செய்யறேன், அனாதைகளுக்கு கொடுக்குறேன், மிஸ்கீன்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி நம்ம தர்மம் பண்ணலாம். அதற்கான ஒரு பாடம் தான் இது. அப்ப அதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. சொன்ன உடனே இவர் மக்களை கூப்பிட்டு அறிவிப்பு செய்யறாரு. எப்படி அறிவிப்பு செய்யறாருன்னா, இதனுடைய அசல் விற்கப்படக்கூடாது. அசலை விற்கிறதுக்கு யாருக்கும் உரிமை இல்லை, முதல் கண்டிஷன். அடுத்த கண்டிஷன் வலா யூகம், இது யாருக்கு யாருக்கெல்லாம் கிடைக்க கூடாதுன்னா, யாருக்காவது அன்பளிப்பா கொடுக்கலாம்ல. ஒரு பொருளை எடுத்து விற்க தானே கூடாது, அன்பளிப்பா கொடுத்துடலாமா, அப்படியும் கொடுக்க கூடாது. அடுத்தது சொல்றாரு, வலா யூரத், என்னுடைய வாரிசுகளுக்கு, நான் இறந்த பின்னாடி என்னுடைய வாரிசுகளுக்கு இதுல எந்த பங்கும் போகக்கூடாது. முதல்ல இந்த சொத்து எங்கேயும் போகாம இருக்கிறதுக்கு ஒரு ரவுண்ட் பண்ணிட்டார். பன்னெண்ட பிறகு அடுத்ததா சொல்றாரு, யாரெல்லாம் இதை அனுபவிக்கலாம் அப்படின்னு ஒரு லிஸ்ட் போடுறாரு. ஃபில் புக்ரா, ஏழைகளுக்கு இதுல இருந்த வருமானத்தை கொடுக்கலாம். வல் குர்பா, எனது உறவினர்கள் இருக்காங்கல்ல, அவரோட உமர் கத்தாபனுடைய உறவினர்கள் இருப்பாங்கல்ல, அவங்களுக்கு கொடுக்கலாம். வர் ரிகாப், அடிமைகளை விடுதலை செய்வதற்கு. ரசூலுல்லாஹ் காலத்தில் அடிமைகளை விடுதலை செய்யறதுன்னா, ஒருத்தர் அடிமையை வாங்கி காசுக்கு வாங்கி வச்சிருப்பாங்க, அதை கொடுத்து விடுதலை செய்யணும். அப்படிதானே பிலால் எல்லாம் விடுதலை செஞ்சாங்க, அப்படி செய்யலாம். அதற்காக அதை பயன்படுத்தலாம். வபி சபீலிக்க, ஜிஹாதுக்காக அல்லாஹ்வுடைய பாதையில் போர் செய்யணும். போர் செய்யும் போது தேவையான ஆயுதங்கள் வாங்கணும், ஆயுத தடவாளங்களை ஏற்படுத்தணும், போருக்கு செல்வதற்கான வாகனங்களை ஏற்பாடு பண்ணணும், போரில் உணவுகள் தயாரிக்கணும், இப்படி நிறைய வேலைகள் இருக்குல்ல, அதற்காக இதுல இருந்து பயன்படுத்திக்கலாம். விருந்தாளிகளுக்குன்னா அன்னைக்கு எழுதப்படாத சட்டம் தானே, ஊருக்கு யாராவது விருந்தாளியா வந்தா அவங்களுக்கு அந்த ஊர் கொடுக்கணும்ல. அப்படி யாருக்கும் விருந்து கொடுக்க முடியாத ஒரு நிலை ஏற்பட்டால்
அவர்களுக்காக இந்த தோட்டத்திலிருந்து நீங்கள் எடுத்துக்கலாம். வபீனு சபி, வழிபோக்கர்களாக போவாங்கல்ல, இந்த ஊரை கடந்து மதினாவை கடந்து போவாங்கல்ல, அவங்களுக்கும் நீங்கள் இதை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து சொன்னாங்க. இதை யார் நிர்வகிக்கிறாரோ அவர் செய்யும் பணிகளுக்கு ஏற்றாற்போல் இதிலிருந்து எடுத்து உண்பது தவறில்லை. எவ்வளவு திட்டம் பாருங்க. ஒரு சொத்தை பைத்துல் மாலுக்கு கொடுக்குறாரு, அவ்வளவு கரெக்டா ஸ்ட்ரக்சரா எழுதி அந்த சொத்துக்கு எங்கேயும் அதனுடைய நன்மை பிரிந்து யாரோடைய எந்த ஒரு காரணத்திலும் போயிடக்கூடாதுங்கிறதுல ரொம்ப கவனமாக இதை யார் நிர்வகிக்கிறாரோ அவர் இதுல உண்டு அவருடைய வேலைக்கு தகுந்தாற்போல் அவர் செய்யக்கூடிய பணி இருக்குல்ல, அதை பாதுகாக்கிறது ஒரு கூலி எடுப்பார்ல, அந்த கூலிக்காக அவர் அதிலிருந்து உண்பது தப்பு இல்லை சொல்லிட்டு அவருடைய நண்பர்கள் இருக்காங்கல்ல, அவருக்கு நண்பர்கள் வருவாங்கல்ல, அந்த நண்பர்களுக்கும் வியாபார நோக்கம் இல்லாமல் அவர்களுக்கும் இதுல இருந்து கொடுப்பது தப்பு இல்லைங்கிறாரு. ஏன்? நான் தோட்டம் எங்க பொறுப்புல வந்துருச்சு, இப்ப நான் இதுல சம்பாதிக்கணும்னு நினைச்சா ஈஸியா சம்பாதிச்சிடலாம்ல, 4 நண்பர்களை கூப்பிட்டு அதுல இருந்து விளைச்சல குறைஞ்ச விலையில கொடுத்தா எனக்கு சம்பாத்தியம் வந்துடும், அப்படித்தானே? அதை கூட தடுக்கிறாரு. நண்பர்களுக்கு கொண்டு போய் கொடுத்துருவோமோன்ட்டு நண்பர்களுக்கு கொடுக்கலாம். எப்படி கொடுக்கலாம்? வியாபாரத்துக்கு கொடுக்க கூடாது, பொருள் அவங்களுக்கு விற்க கூடாது. அவங்க வந்தாங்க, ஒரு 4 பேர் சம்பளம் எடுத்தாங்க, இல்ல ஒரு 3 பேர் சம்பளத்தை கேட்டாங்க, அவர்களுக்கு அதுல இருந்து உண்ண கொடுப்பது தவறில்லை. இவ்வளவு ஸ்ட்ரக்சரையும் போட்டாங்க. அப்ப நம்ம தர்மம் செய்வது கூட எல்லாத்தையும் பார்க்கணும். இது எங்க போகுது, யாருக்கு போகுது, எப்படி போகுது, இது எங்க போகுது, எல்லாத்தையும் யோசிச்சு அதை சரிவர செய்பவர்களிடத்துல ஒப்படைக்கணுங்கிறது ஒண்ணு. நாமே ஒரு ஒரு தர்மம் பண்றோம், நிரந்தரமான தர்மம், அப்படித்தானே? பெற்றோர்களுக்கு நம்ம செய்ய வேண்டிய நிரந்தரமான தர்மம் தானே. இப்ப அம்மாவுக்கு நம்ம கொடுக்கணும்னு நினைக்கிறோம், இல்ல அத்தாவுக்கு நம்ம ஒரு தர்மம் பண்ணணும்னு நினைக்கிறோம், அவர்களுக்கு காலங்காலமாக போகணும்னு நினைக்கிறோம், அன்னைக்கு நம்ம துவா செஞ்சா அது ஒரு ஒரு தர்மம். அது இல்லாமல் நிரந்தரமான தர்மம் இருக்குல்ல, ஒரு பள்ளிவாசலை கட்டுறோம், அந்த பள்ளிவாசல் எது என்பதும் எங்கே இருக்குது என்பது எப்படி நடைமுறைப்படுத்தப்படும் இதெல்லாம் பார்க்கணும். இல்ல ஒரு அனாதை இல்லத்துக்கு கொடுக்குறோம் சொத்தை, அந்த சொத்துல கூட சொத்தினுடைய பொறுப்பு நம்ம கையில இருந்தா கூட அதை அனுபவிப்பவர்கள் சரியான முறையில பயன்படுத்துறாங்களான்னு பார்க்கணுமா இல்லையா? அப்ப இதெல்லாம் பார்க்கணுங்கிற, இதெல்லாம் பைத்துல் மால்ல நம்ம தர்மத்தை, இதுதான் சிறந்த தர்மம். சிறந்த தர்மம்னு சொல்றோமே, இதெல்லாம் பார்த்து ஏனோ தானே தர்மம் இல்லை, நம்ம செய்யற தர்மம் எல்லாம் கணக்கு பண்ணி பாருங்களேன். யாரோ நீ வந்தில அவர் கொடுக்கும் போது எப்படி சொல்லுவாரு, பள்ளியாக இல்ல வந்தாரு அவருக்காக கொடுத்தேமா. நம்ம தர்மம் நம்ம பண்றோம், தர்மத்தினுடைய நன்மை நம்ம அனுபவிக்க போறோம். நம்மளுடைய பேச்சு என்ன தெரியுமா, இதை பள்ளி கட்டுவதற்காக கேட்டாரு, இல்ல ஒரு ஏழைகளுக்கு கொடுக்கறதுக்காக ஜக்காத்து கொடுக்கறதுக்காக கேட்டாரு, அதனால நான் கொடுத்தேன்னு சொல்றது இல்ல. கொடுக்க விருப்பம் இல்லதான், வந்தாரு அவர் மூஞ்சிக்காக என்ன செய்ய கொடுத்து விட்டேன், எப்படி நன்மை வரும்? அப்ப நாம் செய்யக்கூடிய தர்மத்தில் உள்ளார்த்தம் இருக்கணும். உள்ளார்ந்த மனதோடு அந்த நம்மளுடைய நோக்கமும் சரியாக இருந்தால் அது சிறந்த தர்மமாக இருக்கும். அப்படிப்பட்ட சிறந்த தர்மத்தை செய்யக்கூடிய நன்மக்களாக எல்லாம் வல்ல ரப்புல் ஆலமீன் உங்களையும் என்னையும் ஆக்கி அருள் புரிவானாக. வாகிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.